திருமணமான 77 நாட்களில் மரணம். கொடுமையிலும் கொடுமை, அதிர்ச்சி பின்னணி. போலீஸோ வேற யாராச்சும் வந்து கேட்டா, எனக்காக நீங்க தலைகுடிய வேண்டாம், இதை போட்டு காமிச்சிருங்க, என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் காரணம். உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன், மன ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன். என் கல்யாண வாழ்க்கையே மோசமாக போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருங்கம்மா என்று தன் மகள் இறப்பதற்கு முன் பதிவிட்ட குரலை கேட்ட தந்தையின் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே நெஞ்சம் பதறுது. திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா என் பெண் தனது தந்தைக்கு பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிய ஆடியோவில் தான் கூறப்பட்டிருந்த வார்த்தைகள் இவை. அவருடைய இந்த ஆடியோ வாக்குமூலத்தை ஆதாரமாக வச்சுதான் தற்கொலைக்கு தூண்டியதாக அவரின் கணவர் மற்றும் மாமனார் மாமியார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கணவரும் மாமனாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கைகாட்டி புதூரை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை. ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சு வரார். இவரது மகள் ரிதன்யா 27 வயசு. ரிதன்யா MSc CS படித்தவங்க. இவரும் அவினாசி பழங்கரை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தியோட மகன் கவின்குமாருக்கும் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி திருமணம் நடந்திருக்கு. திருமணமான 77 நாட்களே ஆன நிலையில கடந்த ஜூன் 28ஆம் தேதி அன்று ரிதன்யா தற்கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க. திருமணமாகி 2 வாரங்கள் மட்டுமே ரிதன்யாவும் கவின்குமாரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு பிரச்சனையாகி ரிதன்யா தன் தந்தை வீட்டிற்கு வந்திருக்காரு. அங்கு 20 நாட்கள் இருந்திருக்காரு. அப்போது கவின் அவ்வப்போது வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. பெற்றோர் மீண்டும் ரிதன்யாவிடத்தை பேசி அவரை கவின் வீட்டிற்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 2 வாரங்கள் சந்தோஷமாக இருந்த நிலையில் மீண்டும் ஜூன் 22ஆம் தேதி அன்று ரிதன்யாவை கவின் அழைத்து வந்து அவருடைய தந்தையின் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ ரிதன்யா மிகவும் சோகமாக இருந்திருக்காங்க. தன்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்று ரிதன்யா கூறிய நிலையில தான் தங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, 1 வாரம் அப்பா வீட்டில் இருக்க ஆசைப்பட்டதால கொண்டு வந்து விட்டதா அண்ணாதுரையிடம் கவின் கூறியிருக்காரு. ரிதன்யாவை விட்டு சென்ற பின் ஜூன் 23 மற்றும் ஜூன் 27 ஆகிய 2 நாட்களும் கவின் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. மறுநாள் ஜூன் 28ஆம் தேதி அன்றுதான் சேயூர் மொண்டிப்பாளையத்தில் உள்ள கோவிலுக்கு செல்வதாக கூறி காரை தனியாக எடுத்துட்டு போயிருக்காரு ரிதன்யா. வாரம் ஒரு முறை அவர் அந்த கோவிலுக்கு செல்வது வழக்கம் அப்படிங்கிறதுனால அவரை தனியாக அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ரிதன்யாவின் தாயார் ஜேசுதாவுக்கு ரிதன்யாவின் மொபைலில் இருந்து அலைபேசி வந்திருக்கு. அதில் பேசி ஒருவர் இந்த எண் யாருடையது அப்படின்னு கேட்டுட்டு செட்டிப்புதூர் என்ற இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் ஒரு பெண் மயங்கி கிடைக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு. உடனே ரிதன்யாவின் தந்தை உள்ளிட்ட அவருடைய உறவினர்கள் அங்கு செல்வதற்குள்ள அவர் அவினாசி அரசு மருத்துவமனைக்கு அங்கு இருக்கிறவங்க கொண்டு போயிருக்காங்க. அவரு அங்கு போகிற வழியிலேயே இறந்து விட்டதாக கூறியிருக்காங்க. முதல்ல ரிதன்யாவின் தற்கொலை குறித்து அவருடைய குடும்பத்தினர் எந்த புகாரும் போலீசார் தெரிவிக்கல. ஆனா அதனால சேயூர் போலீசார் தற்கொலை வழக்கு அப்படின்னு மட்டும் பதிவு செஞ்சுட்டாங்க. ஆனா தற்கொலை செய்வதற்கு முன்பாக ஜூன் 28ஆம் தேதி மதியம் 12 மணி அளவிலேயே அவர் ஆடியோ பதிவு செஞ்சு தன் தந்தைக்கு அனுப்பியிருக்காரு. அப்போது மொபைல்ல நெட்டை அணைச்சு வச்சிருந்ததால வாட்ஸ்அப் தகவலை பெற முடியல. அன்றிரவு உறவினர்களுக்கு தகவல் தெரிவிப்பதற்காக இரவு 11 மணி அளவில் அண்ணாதுரையின் மொபைல நெட்டை அவருடைய உறவினர் ஒருவர் ஆன் செஞ்சிருக்காரு. அப்போதான் ரிதன்யாவின் மொபைல் எண்ணிலிருந்து 10 ஆடியோ பதிவுகள் வந்தது தெரிய வந்துச்சு. அதுல தன்னுடைய தற்கொலை முடிவு பற்றி அழுதவாறே பேசியுள்ள ரிதன்யா அந்த ஆடியோக்களை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருந்ததும் தெரிய வந்தது. அந்த ஆடியோக்குள்ள தன்னுடைய தற்கொலை முடிவுக்கு கவினும் அவருடைய தாயும் தந்தையுமே காரணம் என்று தெரிவிச்சிருந்தார். இந்த ஆடியோவை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைஞ்ச ரிதன்யாவின் தந்தை சேயூர் காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்தார். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியது உள்ளிட்ட பிரிவுகளின் ரிதன்யாவின் கணவர் கவின்குமார், அவருடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தி, தாயார் சித்ராதேவி ஆகியோர் மீது சேயூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. கவின்குமாரும் ஈஸ்வரமூர்த்தியும் கைது செய்யப்பட்டாங்க. 300 சவரன் போட்டு 70 லட்சம் ரூபாய்க்கு வால்வோ காரும் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா அதற்கு மேலும் கேட்டு டார்ச்சர் செய்து 2 வாரத்தில் ரிதன்யாவை தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். வெளியில் சொல்லவே முடியாத அளவுக்கு உடல் ரீதியான கொடுமைகளை அவர் அனுபவிச்சிருக்காரு.
தன் தாய் தந்தையிடம் கூட முழுமையாக எதையும் சொல்லாமல் அவர் மாமியார் வர சொல்லி வீட்டில் வச்சு 1.5 மணி நேரம் தனியாக பேசியிருக்காரு நிதன்யா. பின்னர் இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் என்று கூறியதை அடுத்துதான் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 20 நாள்ல தாய் வீட்டுக்கு மீண்டும் திரும்பியிருக்காரு. பையனுக்கு தொழிலுள்ள உறவினர்களில் பலர் 100 கோடி ரூபாய் செலவழித்து அவரவர் மாப்பிள்ளைக்கு தொழில் செய்து கொடுத்திருக்காங்கன்னு, உங்க அப்பா 500 சவரன் கொடுப்பதாக கூறி பாதி அளவு தான் போடல அப்படின்னும் எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு தனியாக தொழில் இல்லாவிட்டாலும் 10 முதல் 15 லட்சம் ரூபாய் வரை வாடகை வந்ததால வருமானம் இருக்குதுன்னு திருமணத்திற்கு 3 கோடி ரூபாய் செலவழித்து ஆடம்பரமாக திருமணத்தை நடத்தியிருக்காங்க. ரிதன்யா தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் கொடுமைகளை அனுபவித்ததாக மீண்டும் மீண்டும் பல முறை தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய தற்கொலை முடிவுக்கு கவினும் அவருடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தியும் தான், அவருடைய தாயார் சித்ரா தேவியும் தான் காரணம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. வெறும் 78 நாட்கள்ல இளம் பெண் இந்த முடிவை எடுத்திருக்காரு. பணம் காசு தரவில்லை என்பதற்காக பாலியல் ரீதியாகவும் ரிதன்யாவை கணவர் டார்ச்சர் செய்திருக்காரு. இவ்வளவு தூரம் கார் எடுத்துட்டு வந்த அந்த பெண் தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருக்கலாம், அல்லது போலீஸுக்கு சென்றிருக்கலாம், அல்லது வேறு திருமணம் செய்திருக்கலாம். ஒருவேளை தன்னுடைய பெற்றோர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டா இந்த வழக்கை போலீஸ் எடுக்காது என்பதை அறிஞ்சுதான் அந்த பெண் இப்படி நிராயுத பாணியா தற்கொலை முடிவை செஞ்சிருக்காங்க. கல்வியை போல பொருளாதாரம் மட்டுமே இங்கு வாழ்வதற்கான தகுதி கிடையாது. பண ரீதியாக மட்டுமே இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வச்சிருக்காங்க. 2 உள்ளங்கள் ஒத்து போகிறதா என்று யாருமே பார்க்கல. மன ரீதியாக அந்த பெண்ணுக்கு யாரும் சப்போர்ட்டும் தரல. பெற்றோர்கள் அந்த நம்பிக்கையை முதல்ல தந்திருக்கலாம். குடும்பமான போயிடும் என்று பலர் நினைத்தே அமைதி காக்குறாங்க. சினிமாவை காட்டி காட்டி ஈழப்பெருமை பேசுறது, ஜாதி பெருமை பேசுவது அப்படி இருந்தா எப்படி?